சென்னையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டையில் நடைபெறும் பணிகளை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கூட்டத்திற்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்தது, வாகனத்தில் அமர்ந்து கொண்டு விளக்கை அணைத்து விளையாண்டது உள்ளிட்ட கேள்விகளை விஜயிடம் கேட்காதது ஏன்? கேள்விகள் அனைத்தும் ஒரு தரப்பிடம் மட்டுமே இருப்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டம். 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போய் ஸ்கிரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும். 12 மணிக்கு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். டிசம்பர்ல நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கூறிவிட்டுதான் தவேக தலைவர் விஜயிடம் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசினார். கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவம் குறித்த கேள்விக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். வார்த்தை பேசினது துயர சம்பவம் நடந்திருக்கு, பேசியிருக்காரு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இதுல அரசியல் கலப்பே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. இதுல அரசியல் கலப்பே கிடையாது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கு தொடர்பான விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. ஐஜி அஷ்ராகாக் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் கரூரில் முகாம். கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் முன்ஜாமீன் கோரி தவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் மேல்முறையீடு. உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்ததால் உச்சநீதிமன்றத்தை நாடினர். கரூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனம் மோதிய சம்பவம். விஜயன் பேருந்து ஓட்டுநர், பல்சர் மற்றும் எஃப்சி பைக் ஓட்டிச் சென்ற தவேக தொண்டர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. கடலூர் மாவட்டம் வடலூரில் வெள்ளலார் சர்வதேச மையம் கட்டுமான பணிகள் மந்த். அதிகாரிகளுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கண்டிப்பு. இவ்வளோ பெரிய சைட் உனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. இதில் கூட உன்னால் வேலை செய்யணும்னா எங்கே போய் வேலை செய்வேன்? சைட்டு சின்ன சைட்டாக இருந்தால் தான் உனக்கு மெட்டீரியல் கொண்டு வர்றதுக்கு, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு, பில்லிங்க்கு இதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய சைட்டு கிடச்சிருக்கு. இதில் கூட உங்களுக்கு திறமையை நிரூபிக்க முடியல. மேன் பவரே இல்லைங்க. இப்போ எப்போ வச்சுருக்கணும்? எப்போ வச்சுருக்கணும்? சும்மா போய் பேசுகிறேன். சும்மா நாங்கள் இப்போ தான் மீட்டிங் நடத்தணும். உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் இல்லைல்ல. ஃப்ரீயாக தான் பண்ண விட்டுருக்கோம். யாரும் எதுவும் தலையிட்டு இல்லை. அப்புறம் இவ்வளோ நாளாக போட்டு நிறுத்திங்க. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கூறி துண்டு பிரசுரங்கள் விநியோகம். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பரப்புரை. 25 வாக்குறுதி திமுக கொடுத்திருக்கு. 525 வாக்குறுதியில குறிப்பா ஒரு 10 வாக்குறுதிகள் மெயினானது. இந்த மெயினானது இதுல என்னன்னா அது கேட்டிருக்கோம். அதுல 9 நிறைவேற்றல, 1 மட்டும் பாதி நிறைவேற்றிருக்காங்க. அண்ணா டிஎம்கே என்பதை எடப்பாடி டிஎம்கே என இபிஎஸ் மாற்றிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. துரோகத்திற்கு பெயர் போன பழனிசாமியை அரசியலிலிருந்து வீழ்த்தாமல் ஓயமாட்டேன் எனவும் சபதம். புரட்சித் தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்காக ஆக்கிவிட்டார். பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது.
அண்ணாமலை பெயரை சொல்லி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பாஜகவினர் மிரட்டுவதாக கோவை இளைஞர் வீடியோ. சொல்லி பணம் கேட்டு மிரட்டினாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு நாங்கள் சொல்லி தானே பண்ணாங்க. இப்போ நாங்கள் பிஜேபி சப்போர்ட் தான் பின்னாடி வச்சோம். எங்கள் பிஜேபி பேர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம். அண்ணாமலை தான் இது பண்ணாங்க. அவர் பேர் சொல்லி எங்களுக்கு 10 லட்சம் கேட்டாங்க. நாங்கள் தர முடியும்னு சொன்னோம். தர முடியாதுன்னு சொன்னதுக்கு உங்கள் அண்ணன் பண்ண இடத்துக்கு உங்களை 3 நேரத்தை அனுப்பிச்சிடுவோம். நைட்டை ஆள் வச்சு தூக்கிடுவோம். கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு இல்லாத பவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தனது சகோதரர் விபத்தில் உயிரிழந்ததற்கு இழப்பீடாக வந்த பணத்தை தருமாறும், இல்லாவிட்டால் கொன்று விடுவோம் என மிரட்டுவதாகவும் புகார். மறுபடி கேட்குறாங்க. இப்படி கட்சி நிதிக்காக வேணும், எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி மறுபடி 10 லட்சம் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. இந்த வீடியோ பேர் தான் மிரட்டினாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப க்ளோஸ். இவ்வளோ நான் க்ளோஸ் இருக்குது. அவர் தான் எங்கிட்ட பணம் கேட்டார். அண்ணாமலை தான் பணம் கேட்டு எங்களை மிரட்டி தான் வாங்கினாங்க. தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் மழை பெய்யும் என கணிப்பு. கிருஷ்ணகிரியில் விடிய விடிய பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். முழங்கால் அளவு வெள்ளம் தேங்கியதால் விடிய விடிய மக்கள் தவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் மழையால் இடிந்து விபத்து. கடைகள், வாகனங்கள், மின்கம்பங்கள் கடும் சேதம். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை என புகார். சுமார் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து சிங்கம் மாயமானதால் அதிர்ச்சி. ட்ரோன் மூலம் நீண்ட நேரம் தேடி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நிம்மதி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்களை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை என குற்றச்சாட்டு. மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கூட இருந்த ஒருத்தவங்க சீரியஸா இருக்கான். அதனால என் கையில மாட்டது நீதான், டாக்டர் நீதான் சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு எந்த விதத்துல ஒத்துக்க முடியும்னு தெரியல. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே ஜல்லி, எம்சான், பீசான் ஏற்றி சென்ற 26 டிப்பர் லாரிகள் பறிமுதல். முறையான அனுமதி சீட்டு இன்றி இயக்கப்பட்டதால் போலீசார் நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் நச்சு மிகுந்த இருமல் மருந்து குடித்த 11 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம். தனக்கு சொந்தமான கிளினிக்கில் கோல்ட்ரிஃப் மருந்தை பரிந்துரைத்த அரசு மருத்துவர் கைது. மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அவசர ஆலோசனை. இருமல் மருந்துகளின் பயன்பாடு, மருந்துகள் தயாரிப்பில் தர கட்டுப்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக இன்று மாலை விவாதிக்க திட்டம். மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் பெருமழையால் பல்வேறு பகுதிகளிலும் நிலச்சரிவு. 14 பேர் பலி, மேலும் பலர் மாயமானதால் தேடும் பணி தீவிரம். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். பல்வேறு பகுதிகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். பீகாரில் பெய்த கனமழையால் பல்வேறு கிராமங்கள் தத்தளிப்பு.
உத்தரப்பிரதேசத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. வடகொரிய ராணுவத்தை மேலும் வலிமையடைய செய்யப் போவதாக அரசு தலைவர் கிம் ஜாங் உன் அறிவிப்பு. எதிரிகளை எதிர்கொள்ள நவீன ஆயுதங்கள், தொழில்நுட்பங்களை இணைக்கப் போவதாக பேச்சு. போர்ட்லாந்து, ஒரேகான் உள்ளிட்ட நகரங்களுக்கான நிதியை நிறுத்தியதற்கு எதிர்ப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக வீதிகளில் திரண்ட மக்கள் போராட்டம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வெற்றி நடை தொடருமா? இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானுடன் பல பரீட்சை. விடுமுறை நாள் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் வரிசையில் நின்று தரிசனம்.